நான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒர்க் அவுட்டுன்னு வந்துட்டா, அதாவது மசில் வந்து க்ரோத் பண்ணணும், மசில் கெயின் பண்ணணும்னு வந்துட்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளே வந்தால் முதல்ல நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது எனக்கு தெரிஞ்சு டயட்டு இது ஒரு பக்கம் வச்சுருங்க. அதை தாண்டி அந்த வெயிட் ட்ரைனிங் எல்லோரும் போனோடனே நானும் அப்படி தான் போனேன். கட்டார முடான்னு அடிக்கிறது தான். என்ன வெயிட்டு, நம்ம மசில் எந்த மசிலை டார்கெட் பண்ணுறோம், அந்த மசிலுக்கு என்ன வெயிட்டு போடணும், எவ்வளோ ரெப்பு போடணும், எவ்வளோ டென்ஷன் கொடுக்கணும், எப்போ நிறுத்தணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், இப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் தெரியாமலே நான் பாட்டுக்கு கட்டார முடார்னு போட்டுட்டு ஹூஹான்னு அடிச்சுட்டு கிடந்தேன் அந்தமாரி. ஆனால் எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உள்ளே வரீங்கன்னா முதல்ல உங்களுடைய எந்த மசிலை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், அதை எவ்வளவு கரெக்டாக பொறுமையாக நிதானமாக அந்த மசிலுக்கு டென்ஷனை கொடுக்க போகிறோம். அப்படி அதுக்கு நின்று நிதானமாக டென்ஷனு கொடுக்கணுமானா அதுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட்டு எந்த வெயிட்டு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு மசிலுக்கும் இந்த வெயிட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம், இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த வாரங்களுக்கோ அல்லது அடுத்தடுத்த மாதங்களுக்கோ ஏற்ற மாதிரி அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, மொபைல் நோட்லேயோ அல்லது நோட்லேயோ நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் அது முடியும். இல்லை நான் மனக்கணக்காகவே வச்சுக்குவேன், இந்த மாதம் இவ்வளோ வெயிட்டு போடுறேன், அதனால் அடுத்த மாதம் அவ்வளோ வெயிட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டுருவோன்னா அப்படி நம்ம நினைக்க மட்டும்தான் செய்யலாம். ஆனால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நீங்கள் பாட்டுக்கு ஏதோ வெயிட்டை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணும். இதனால் என்னன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 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 அந்த ஒரு கோலு நம்ம எவ்வளோ தான் ரீச் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தான் டார்கெட் பண்ணுறோம், எவ்வளோ அதில் ஆரம்பித்தோம், எவ்வளோ அதில் போயிட்டுருக்குறோம், நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமாங்கிறது உங்களுக்கு புரியவும் புரியாது, தெரியவும் தெரியாது, கடைசி வரைக்குமே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இது நானே லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது வந்து நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள், என்ன வந்து நம்ம சாப்பிட்ணும், என்ன நம்ம எந்த கோலுக்கு போகிறோம், ஸோ என்ன செய்யணுங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வெயிட்டுங்கிறதையும் அனலைஸ் பண்ணுங்கள். அதை ஒரு